ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. பிரவீன் கையெடு. ஐயோ தியா, நான் ஃப்ரெண்ட்லியா தானே உனக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். தியா சரி தியா, உன் ஃப்ரெண்டு வந்திருக்காலாம், நீ அவ கூட பேசு, நான் அப்புறமா வரேன். பிரவீன் வா. சடனா உள்ள வந்ததை நமக்கு தான் ஒரு மாதிரி தப்பா தோணிட்டு போல. சின்ன வயசுல இருந்தே தியாக்கு பிரவீனை தெரியும். ஒருவேளை அவன் பிஹேவியர்ல ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிருந்தாள்னா இந்நேரம் திட்டி விட்டுருப்பாளே. பிரவீன் வா உட்காரு. என்ன பவி, கொஞ்ச நேரமா என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டே நின்ன மாதிரி இருந்த? ஒன்னும் இல்ல, சும்மாதான். ஆமா, நைட்டு ஃபுல்லா வேற ஒரு உலகத்துல போய் உறங்கிட்டு வந்தியா? என்னடி கிண்டலா? ஐயே, கிண்டல் பண்ணிய மாதிரியா இருக்கு. நான் சீரியஸால கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா வந்து சொன்னாவ, நைட்டு சுடுகாட்டுக்கெல்லாம் வாக்கிங் போயிட்டு வந்தியா? கிண்டல் பண்ணாத பவி. ஆனா ஒண்ணு, டெய்லி போலாம் போல இருக்கு. சுடுகாட்டுக்கா? ரொம்ப நாளைக்கு பிறகு அம்மா மடியில தூங்குன மாதிரியே இருந்து பவி. என்னதான் அம்மா மடியில தூங்குன மாதிரி இருந்தா? அடி பாவி, சுடுகாட்டுல பேய்ங்களுக்கு கூட உலாவிட்டு அங்கேயே உறங்கிட்டு வந்துட்டு அம்மா மடியில படுத்த மாதிரி இருந்துன்னு வேற சொல்லலாம். நான் ஒத்தையில போனாதான் இனிமே போனியன்னு அப்படி பண்ணிருவோம் இப்படி பண்ணிருவோம்னு மிரட்டாவ. இனிமே போச்சுல ஒன்னு கூப்பிடேன், நீ என் கூட வந்துரு. அப்ப நான் மிரட்ட மாட்டாவெல்லாம். எது நானா? நான் எதுக்கு? உனக்கு அம்மா மடியில படுத்த மாதிரி ஃபீல் தெரியணும்ல. எது? இல்ல, நைட்டு நான் அங்கதானே உறங்கிட்டு வந்தேன். என் அம்மா மடியில படுத்து என் அம்மா தாலாட்டு பாடின மாதிரியே எனக்கு சுகமா இருந்த அந்த ஃபீல் உனக்கு தெரியணும்ல. பேய் கூட வாழிய ஃபீல் எனக்கு இருக்கு. இனிமே போச்சுல உன்னையும் கூட்டிட்டு போயிருவேன். பொடி ஏன்? நானே ராத்திரி நேரத்துல நாய் உள்ள போட்டாலே எங்க அம்மைக்கு போன் பண்ணி எங்க அம்மை கூட பேசிட்டே இருப்பேன். அப்படி இல்லைன்னா கீழே ஏதாவது பாத்திரத்தை தூக்கி போட்டுருவேன். பாத்திர சத்தத்துல அந்த கும்பக்காரன் எழும்பி வெளியே வந்துருவான். அடுத்து அவன் உறங்கி இருக்கும்னா நான் என் ரூம்ல போய் உறங்கிடுவேன். இதுல என்னையும் கூட்டிட்டு போவேன்லாம் சொல்லாத. இல்லடி சொல்லேன், நிம்மதியா இருக்கு அப்படின்னு. உனக்கு நிம்மதி வேணேனா வா. என்னது நிம்மதி வேணேனா சுடுகாட்டுக்கு போகணுமா? சுடுகாடுல அது என் நிலம் இருக்க இடம். ஏம்மா தாயே, நீ எங்க வேணாலும் ராத்திரி நேரத்துல போய் உலாவிட்டு வா. என்னமோ ஜிம்முக்கு போமான்னு கேட்க மாதிரி சுடுகாட்டுக்கு கூப்பிட. இல்ல, நல்லா இருந்து பாவி. நைட்டு நான் நல்லா தூங்குனேன், படுத்ததுதான் தெரிஞ்சது. காலமா நல்லா விடிஞ்சதுக்கு பிறகு அம்மா வந்து எழுப்பினதுக்கு பிறகுதான் நேரம் விடிஞ்சதுன்னு எனக்கு தெரியும். இந்த ஒரு மாசம் நிம்மதியா நான் உறங்குனது கூட இல்ல. ஆனா நேற்றுக்கு போயிட்டு வந்தோன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதான் என்னையெல்லாம் அதுக்குன்னு சொல்லிக்கிட்டே சுடுகாட்டு கூப்பிடாத. நீ கூப்பிட்டதை நினைச்சு பார்த்தாலே எனக்கு ராத்திரி ஃபுல்லா உறக்க வராது போல இருக்க. ஆமா, என்ன நார்மலா கதை கேட்க? ஏன்? நான் 4 தடவை சொன்னாலே உன் காதுல செல்லம் போல யாராது. 5ஆவது தடவை என் தியானு கூப்பிட்டு சொன்னாதான் என்னன்னு கேப்ப. இதுல இவ்வளவு நேரம் நார்மலா இருந்து கதை கேட்க? அதான் பவி சொன்னேன்ல, நான் போயிட்டு வந்த இடத்தோட பவர் அப்படி. நீயும் வந்து பாரு, அப்ப தெரியும். இன்னைக்கு போலாமா? இல்ல, நான் ஒத்தையில போனா என் கழுத்துல இந்த கயிறை கட்டினவர் வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சிருவோம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசியவ. கூடால நீயே வந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல கண்டியா. அதான் போலாமா இன்னைக்கு ராத்திரி? மூச்சு மொழியெல்லாம் பேத்துறோம் பாத்துக்கா. ஆளு பாரு, பேய்களுக்கு கூட குடும்பம் நடத்துறதுக்கு நீ போ. என்னால எல்லாம் முடியாது. விட்டா நம்மளே இவ லிஸ்ட்ல சேர்த்துருவா போல இருக்கு. வரமாட்டியா? என்னை விட்டா இப்பயே வீட்டுக்கு ஓடிடுவோம் போல இருக்கு. இந்த சுடுகாட்டுக்கு பேயில மேய்க்கிறதுக்கெல்லாம் கூப்பிய வேலையை வச்சுக்கிடாத. அங்க இருக்கிறது என் நிலன், அவனால பாதுகாப்பு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓன் நிலன் தானே? அப்பனா ஓன் நிலனால உனக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். கூட வாரவியலை எல்லாம் ஓன் நிலனால பாதுகாக்க முடியாதுல்ல மத்த பேயல்கிட்ட இருந்து. ஒன்ன வேணா காப்பாத்துவான், என்னை காப்பாத்தானு இல்லையே நிலனுக்கு. அதனால எதுவா இருந்தாலும் நீ ஒத்தையிலே டீல் பண்ணிக்கா. ஆனா ஒரு நாள் வந்து பாரு, செம்ம ஃபீலா இருக்கும். இனிமே இவளை பாக்கிறதுக்கு வந்தாலும் 6 மணி 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு ஓடிடணும். விட்டா நம்மளே சுடுகாட்டுக்கு பெயிண்ட் அடிக்க விட்டுருவா போல. என்ன ஒரு மாதிரி முழிச்சு கொடுத்துட்டு இருக்க? உன் தைரியத்தை நினைச்சு அப்படியே பெருமைப்பட்டுட்டு இருக்கேன். எல்லாம் என் நிலம் இருக்க தைரியம் தான். போதும் போதும், உன் நிலன் புராணத்தை கொஞ்சம் நடத்துறியா? பவி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணுமே. சொல்ல. ஒன்னும் இல்ல, அர்ஜுனை பத்தி நீ என்ன நினைக்கிய? சூப்பர் டி, இப்பதான் சூப்பரான முடிவு எடுத்திருக்கேன். நான் கூட சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். உன் மேல பியா ஏதாவது யார் இருக்குமோன்னு கொஞ்சம் பயந்து தான் வந்தேன். இல்ல, ஆனா நிஜமாவே நீ சுடுகாட்டுக்கு போய் பேயால தரிசனம் பண்ணிட்டு வந்ததுல உனக்கு நல்ல புத்தி கிடைச்சிருக்க. நல்ல புத்தியா? ஆமாண்டி, நல்ல புத்தி வந்திருக்கு உனக்கு. இதுக்காண்டியே சுடுகாட்டுல இருக்க எல்லா பேயங்களையும் கூப்பிட்டு பேயங்களுக்கு எல்லாம் விருந்து வச்சிடலாம் போல இருக்க. பேய்க்கு விருந்து வைக்க போறியா? இல்லடி, உன் வாயில இந்த நல்ல வார்த்தை வந்திருக்கலாம்.
அத கேக்கச்சுல அப்படியே தேன் வந்து பாயுது. அதான் அந்த நல்ல வார்த்தையெல்லாம் கேக்கச்சுல பேய்க்கு விருந்து வச்சிடலாம் போல இருக்கு. ஏண்டி உனக்கு இல்லடி அர்ஜுன் அண்ணனை பத்தி எல்லாம் கேட்க கண்டியா? அதான் பேங்க கூட எல்லாம் சேர்ந்தாலாம் நல்ல முடிவை எடுத்திருக்க கண்டியா? அதான் நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு இப்படி குதிக்க? அர்ஜுன் அண்ணனை பத்தி என்ன நினைக்கேன்னு என்கிட்ட கேட்டல. இந்த ஒரு மாசத்துல நீயா அந்த பேரையெல்லாம் எடுத்ததே இல்ல. என்ன நினைக்கிறேன்னு வரைக்கும் கேட்ட கண்டியா? அப்புறம் எதுனா சாப்பிட்டியா? இருக்கட்டும், எதுக்கு திடீர்னு அர்ஜுன் அண்ணனை பத்தி கேட்டேன்னு சொல்ல. அதான் நீயே முடிச்சிட்டியே. இது பரவ நான் எதுக்கு கேட்டுட்டேன்? பரவாயில்ல கேளு. இல்ல வேண்டாம். பரவாயில்லடி, உன்னைய சும்மா கிண்டல் அடிக்கிறதுக்காண்டி தான் பேசினேன். இல்ல பிரவீன் இருக்கான்ல, இருக்கான் உன் ஃப்ரெண்டு தான் இப்ப போச்சுதே. நிலன் இருக்கும்போது என்கிட்ட அவன் நடந்துகிட்டதுக்கும் இப்ப நடந்துக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது எனக்கு. நான் கூட முந்தியெல்லாம் இப்படி உன் வீட்டுக்கு டெய்லி வரமாட்டேன். இப்ப டெய்லி வரேன் இல்ல, அவனும் ஃப்ரெண்டு தானே. நீ வேற எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்ப. கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாராவது வந்து பேசிக்கிட்டு இருந்தா அதுல இருந்து மொத்தமா வெளியே வருவ அப்படின்னு பிரவீனை நினைச்சிருக்கலாம். இல்ல பவி, அவன் என்கிட்ட நடந்துகிட்டு இருக்க முறையே ஒரு மாதிரி தோணுது. ஒரு மாதிரி தோணுதுன்னா தேவையில்லாம டச் பண்ணி பேசியது இதெல்லாம் நிலன் இருக்குச்சுல அவன் பண்ணதே இல்ல. நானும் எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அவன் என்ன பேசுறான்னு கூட என் காதுல ஏறவே ஏறாது. டக்குன்னு சேனவில வந்து பாக்கச்சுல தேவையில்லாம டச் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். தியா, எனக்கும் உள்ள வரச்சுல தப்பா தான் தோணுச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, சின்ன வயசுல இருந்தே நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அவன் தப்பான இதெல்லாம் உன் மேல கை வச்சிருந்தானா உனக்கு தோணி இருக்கும். உனக்கே தோணத்ததுனால நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சேன். ஆனா உனக்கே அப்படி தோணுதுன்னா தோன்றது மட்டும் இல்ல பவி. நிலனுக்கு எனக்கும் நடக்க இந்த கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தன் இங்க வந்துட்டு போனான்ல. ஆமா, அம்மா சொன்னாவ அது பிரவீன் தான் அப்படின்னு அர்ஜுன் அன்னைக்கு சொன்னாரு. ஏன்னா நீங்க காப்பாத்ததுக்கு வந்தது அர்ஜுன் தானே? அர்ஜுன் சொல்லுச்சு அப்படி. அர்ஜுன் அன்னைக்கு சொன்னாரு. நான் தான் அதை அப்ப நம்பல. அப்ப வந்தது கண்டிப்பா பிரவீனா தான் இருக்கும். எப்படி இவ்வளவு கான்பிடென்டா சொல்ல? அர்ஜுனனுக்கு அப்பா ஏற்கனவே அர்ஜுனனுக்கு அம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது பிறகுதானே உங்க அப்பாவை மாதிரி இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணாரு. அதனாலயே என்னமோ தேவையில்லாம பொண்ணுங்களை பார்த்து கிண்டல் அடிக்கிறது, தேவையில்லாத வார்த்தை விடியது, கல்யாணத்துக்கு முந்தி காதலிக்கிறது. ஏன் கல்யாணத்துக்கு முந்தி காதல் வந்துட்டுனா அவர் டிக்ஷனரியில ரொம்ப தப்பா? அப்படி இல்ல, ஒருவேளை அது ஃபெயிலியர் ஆயிட்டுனா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கும். அவர் மைண்ட் செட்ல அப்படி கூட ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஏன் என்னையே அவருக்கு பிடிக்காம இருந்தா கூட எனக்கு ஒரு பையனால ஒரு பிரச்சனைனா முன்ன வந்து நிப்பாரு. இவளுக்காண்டி ஒருக்கா போடுமா, இவதான் நமக்கு பிடிக்காத பொண்ணாச்சே அப்படின்னு எல்லாம் நினைக்க மாட்டாரு. அதையெல்லாம் வச்சு சொல்ல ஈஸியா எல்லாம் யாரையும் தப்பா சொல்ல மாட்டாரு. வந்துட்டு போனது பிரவீனா தான் இருக்கணும். எப்படி பிரவீனா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சிம்பிள், டைரக்டா கேட்டுற. நீ டைரக்டா கேட்டா மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது? சின்ன வயசுல இருந்தே உனக்கு தான் அவனை தெரியும்ல. நீ சடனா வந்துட்டு போனது நீதானான்னு கேட்டாலே போதும், அப்படியே மறந்துடுவான். சடனா கேட்டதை நார்மலா பதில் சொன்னானா அவன் இல்ல. அவனா இருந்தா கண்டிப்பா திக்கி முழுங்கிதான் பேசுவான். அதிலே கண்டுபிடிச்சிடலாம். சரி, சாயந்தரம் வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்கான். அப்போ கேக்குறேன். நானும் கூடால இருக்கச்சுல கேளு. சரிடி. ஏண்டி குதிரவாளு, வந்தியா அவளை பாத்தியா போனியான்னு இல்லாம அந்த அர்ஜுன் பிராணத்தை எல்லாம் பத்தி பேசி எனக்கு எதிராக அவளை திருப்பி விட பாக்குறியா? எப்படி நான் திக்கி முழுங்கி பேசினா வந்துட்டு போனது நானா? குதிரவாளு, இந்த உலகத்துல தியா பிறந்ததே எனக்காண்டிதான். அதனாலதான் அந்த நிலன் செடான்னு போய் சேர்ந்தது. அர்ஜுன் கூடயும் அவ வாழ போற மாதிரி எல்லாம் இல்ல. அவன் கெட்டின தாலியா அவ கையாலேயே தூக்கி போட வச்சு எனக்கு பொண்டாட்டியாக்க தான் போறேன். இப்ப கிளம்புறேன். ஒரு ஆம்பளை நிலனே என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சது இல்ல. நீங்க 2 பேரும் கண்டுபிடிச்சு கிழிச்சிருவீங்களா? நீ சடனா உள்ள வரும்போது பிரவீன் என் ஷோல்டர்ல கை வச்சிருந்தாளா? நீ ஐடில வேலை பாக்குற பொண்ணு, உனக்கே வித்தியாசமா தான் தோணுச்சா? ஐடில வேலை பார்க்க பொண்ணுனா ஏன் உனக்கு ஒண்ணு தெரியுமா? எப்பவுமே நம்ம வீக்னஸ் இந்த ஆம்பளைகிட்ட நம்ம தெரியப்படுத்தவே கூடாது. எப்போ நிலன் ஞாபகத்துல எதையாவது யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு ஆறுதலா பேசிய மாதிரி அவன் அட்வான்டேஜ் எடுக்கலாம். இது இங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் நடந்துட்டு இருக்கேதான். அதான் ஐடின்னு சொன்னியே, அங்க கூட நம்மளோட வீக்னஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து என்ன வேணுமோ அத நம்ம வீக்னஸ் மூலமா எடுத்துக்கலாம்னு நினைப்பாவ. புரியல? இல்ல, பொதுவா சொல்றேன். நான் நீயும் கார்த்திகனாவும் ஒரே கம்பெனில தானே வேலை பாக்குறீங்க. டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு உனக்கிட்ட ஏதாவது? சீச்சி, அர்ஜுன் அண்ணாவோட ஃப்ரெண்டு தான் கார்த்திக். கிட்டத்தட்ட 5 மாசமா நானும் கார்த்திக்கும் ஒரே வீட்டுல இருக்கானா? யோசிச்சு பாரு. எங்க கூட எந்த பெரியவங்களும் இல்ல, நாங்க 2 பேரும் ஒத்தையில தான் இருக்கோம். இது வரைக்கும் கார்த்திகோட பார்வை கூட என் மேல தப்பா பட்டதில்ல. இந்த விஷயத்துல கார்த்திக் அர்ஜுன் அண்ணனும் ஒண்ணுதான். வேற என்ன? நீ கார்த்திக் அண்ணனும் ஒரே கம்பெனில வேற வேலை பாக்குறீங்க. உன் வீக்னஸை யூஸ் பண்ணி அங்க யாராவது உனக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணா கூட ஹஸ்பண்ட் இருக்காருல? ஆமா. சரி, பிரவீன் கிட்ட எது கேட்டாலும் நான் இருக்கும்போது கேளு.
அஞ்சு ஏன் அஞ்சு என்னை தனியா விட்டுட்டு போனேன்? ஐரா, அம்மா பேசிட்டு இருக்க நேரத்துல சத்தம் போடாத. அமைதியா இரு. ஐரா, பாலை குடி, சத்தம் போடாத. அம்மா நம்ம 2 பேரையும் விட்டுட்டு போயிட்டா. அனாதையா விட்டுட்டு போயிட்டா. அம்மா பேசாம போயிருவா. ஐரா, சத்தம் போடாத. அஞ்சு, எங்கடி போயிட்ட? ஐரா பசியில அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கு பசி ஆத்தனன்னு மட்டும்தானே நினைச்சேன். வேற எந்த தப்பும் பண்ணலையே நீ. ஏன் அஞ்சு போனீங்களா விட்டுட்டு? இல்ல, அவ திருப்பி வருவா. உங்க அம்மா திரும்பி வந்துதான் ஆகணும். ஐரா, இங்க நான் அவளை தேடிக்கிட்டு இருக்கேன்னு அவளுக்கு தெரியணும்ல. எடி எனக்கு பயமா இருக்கு. அம்மா, தேவிகான்னு பேரை வச்சுக்கிட்டு பயமா இருக்குன்னு சொல்லுதியா? என் அன்னிக்காரிக்கிட்டயோ அத்தானுக்கிட்டயோ மாட்டினான்னு வச்சுக்கா, வீட்டை விட்டு வெளியே துரத்தினாலும் துரத்திடுவாவ. அம்மா இப்படி பயந்து பயந்து செத்துட்டு இருக்காருங்க. நீங்க சும்மா நின்னா மட்டும் போதும். இல்ல யாருக்கிட்டயாவது மாட்டினான்னு வச்சுக்கா, வீட்டை விட்டு துரத்தினாலும் துரத்தி விடுவாவ. காய வேற யார் மூலமாவது நகர்த்தலாம். ஐயோ அம்மா, நம்ம நினைச்சது நடக்கணும்னா அது கைராதான் சரிப்பட்டு வருவான். இடி அவ குழந்தை எல்லாம் குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு பாவம் பாத்தியல்னா இந்த ஜென்மத்துல எனக்கு அத்தனுக்கு கல்யாணம் நடக்காது. என் கழுத்துல வருணே தாலியை கட்டானா ஐராவை வச்சுதான் நம்ம பண்ண முடியும். எங்கிற வந்த வரத்துல போயிடலாம். எனக்கு பயமா இருக்கு. சும்மா இருங்கம்மா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயந்தான். நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. அத்தானால அவர் குழந்தைய ஒத்தையில பாத்துக்க முடியல. ஐராக்கு அம்மா தேவைப்படுதுன்னு என் அத்தைக்காரிக்கு உணர்த்தினா மட்டும் போதும். ஏற்கனவே கல்யாணம் ஆகி புள்ள இருக்கு, பொண்டாட்டியும் மேல போயிட்டா. எவ்வளவுதான் சொத்து பத்து இருந்தாலும் 2ஆம் தரமா சொத்து காண்டியெல்லாம் ஒருத்தையும் வரமாட்டா. வழி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னையே கட்டி வச்சிருவாவ. அதுக்காண்டிதான் உன் அன்னிக்காரி முன்னாடி ஐரா மேல பாசம் இருக்க மாதிரி அவளை தூக்கிட்டு தெரியுது, அவளை சிரிப்பு காட்டியது, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டியது, இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. என் தலை எழுத்து. இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கே கடுப்பாகுது. இது ஒரு சின்ன விஷயம். இங்க கல்யா, குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுனா கண்டுபிடிச்சாவல்னா 2 பேரும் வீட்டை விட்டு துரத்திடுவாவ. கண்டுபிடிக்க மாட்டாவாமா. அத்தானுக்கு கிட்ட இருக்கிறது யாருன்னு கூட தெரியல. ஐரா சத்தத்தை வச்சுதான் ஐரா கிட்ட இருக்கியானே தெரியுது. நீங்க அமைதியா நில்லுங்க. எப்படி இந்த வேலையை கச்சிதமா முடிக்கேன்னு மட்டும் பாருங்க. சரி, என்னமோ சொல்ல. ஆனா பாத்தா கல்யா, சும்மா இருங்கம்மா. அஞ்சு, ஐரா என்ன பண்றீங்க? எடி பாவமா இருக்குடி, வந்துரு போலாம். சும்மா இருமா. ஓ, பால் குடிச்சிட்டு இருக்கீங்களா? எடி அகல்யா. அஞ்சு, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அத்தை, ஐயோ அத்தை, அத்தை. ஐயோ ஐரா, அத்தை. அஞ்சு பேசிக்கிட்டு இருக்காலாம், நடுவுல பேசாதுங்க. ஐரா அழாதா, பால் குடி. ஐயோ அத்தை. என்னம்மா குழந்தையா அழியா? இங்க ஓடி வாங்க அத்தை. ஏய், அஞ்சு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல சத்தம் போடாதேங்கிறேன்லாம். ஐரா, ஐரா, பிள்ளையாமா அழியா? குடிகாரன் அவன் பாத்துக்கிட்டு இருக்கான், குழந்தை அழுதுட்டு இருக்குது. நீ என்னடா அத்தை அத்தை அலர்ன? எதுக்கு அழியா? ஐயோ அத்தை, அத்தானுக்கு இப்ப எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம என்னமா செஞ்சு தொலைச்சாய்? குழந்தை இப்படி வீறி அழுது. என்னடா அகலே, பிள்ளை எதுக்கு அழியான்னு கேட்டேன். அத்தா இருக்காருலாம், குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அஞ்சு ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூன்னு என்னென்னமோ புலம்பிக்கிட்டே இருந்தாரு. குழந்தை அழுத உடனே அவரு குடிச்சுக்கிட்டு இருந்ததை குழந்தைக்கு கொடுத்துட்டாரு. என்னது? ஆமா, அவர் குடிக்க குடிக்க குழந்தைக்கு கொடுத்துட்டாரு. அதான் ஐராக்கு என்னமோ ஆகுது போல. படுபாவி, கொஞ்சம் மூத்த உரைவு இருக்கா நாய் உனக்கு? அம்மா ஏமா அடிக்கிறீங்க? சீ, நீ எல்லாம் ஒரு அப்பனா? ஐயா அழாத, அம்மா பேசிய நேரம். ஐயோ, பிள்ளைக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி உள்ள போயிட்டு இருக்கே. ஐரா, பாட்டிய பாராய். ஐயோ, என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுங்க அம்மான்னு சொல்லிட்டு போனாலே. பொடுப்பாவி, நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு பிள்ளைய தூக்கிட்டு வந்தான். ஐரா, அத்தை ஒண்ணும் இல்லடா, பாட்டி இருக்கெல்லாம். அம்மா சத்தம் போடாதுங்க. கரு, உன்னை வெட்டி வெளிய கொடுத்துட்டா அடுத்த வேலையை பாப்பம் பாத்துக்கான். பச்சை பிள்ளைக்கு இப்படி குடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க? மீ நானா? ஆமா, நான் தான் பால் குடிக்க சொன்னேன். அத்தான் தெரியாம என்ன பண்ணியாருன்னு அவருக்கே தெரியல. இப்ப எல்லாம் குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கிட்டது இல்ல. இப்ப என்ன பண்ணியது? என்னமா பண்ணக்கு? உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம். அத்தானே டாக்டர் தானே, கிழிச்ச டாக்டர். அவன் என்னைக்கு இப்ப ஆஸ்பத்திரிக்கு போனாய்? இவனெல்லாம் டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கேன்னு சொல்லத்துல எனக்கே கேவலமா இருக்கு. ஏன்னா நேரமா குடிச்சுக்கிட்டு பிள்ளையும் கவனிக்கிறது இல்ல. இப்ப எல்லாம் தான் குடிச்சு அந்தால ஒழிச்சு போட்டு இப்ப எங்க கூட்டிட்டு போறது? இவனுக்கு போத தெளிஞ்சு இவன் பாய்க்கிறதுக்குள்ள பிள்ளைக்கு ஏதாவது ஆனாலும் ஆயிடும். பேசாம
அர்ஜுன் ஆஸ்பத்திரியில தான் இருப்பான். என்னது அர்ஜுன் கிட்டயா? அர்ஜுனுக்கு தான் இவனை விட குழந்தைக்கு மேல பாசம் ஜாஸ்தி. லேட் பண்ண வேண்டாம், கார் ஓட்டத்துக்கு அதான் வேணாம் இல்ல. ஐயோ அம்மா, டிரைவர் எங்கேயாவது இருந்தா கூப்பிடு. குழந்தை அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்கு. கூப்பிடுறேன் அத்தை. ஒண்ணும் இல்லடா, பாட்டி இருக்க எல்லாம். உனக்கு அப்பனே இல்லனாலும் பாட்டி நான் உன்னை பாத்துக்கிடுவேன். குழந்தைக்கு அழுதுக்கு கூட யாரும் இல்ல. அதான் அர்ஜுன் இருக்கா எல்லாம். அர்ஜுன் காப்பாத்திடுவான். கண்டுபிடிச்சானா அவன் என்ன ஜோசியம்மா பாக்காய் குடிச்சிட்டு இருக்கவர் எடுத்து கொடுத்தாருன்னு நினைக்க போறாவ. ஒருத்தன் குறை கண்டுபிடிச்சா வீட்டை விட்டு தான் துரத்துவாவ. அர்ஜுன் கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கான், உயிரோட கொளுத்திட்டு தான் மறு வேலையே பாப்பான். பயந்து ஜாவமா சும்மா என்ன கூட வாங்கம்மா. அவன் என்ன ஜோசியக்காரனா கண்டுபிடிக்கிறதுக்கு? வாங்க. அம்மா ஐரா ஏன் அழுறான்? பசிக்குது போல, அவ ஒழுங்கா என்னமோ பால் சாப்பிடாம இருக்கான். தங்கம் உனக்கு ஒண்ணும் இல்லடா. ஐயோ என் பிள்ளைக்கு அழதுக்கு கூட தெம்பில்லாம போயிட்டேன். வாயெல்லாம் எப்படி செவச்சவான் இருக்கு. அம்மா ஜெரம், அப்படியே உயிரோட உன்னைய கொளுத்திட்டு தான் மறு வேலையை பாப்பேன். யோசாம வந்தால பெயர் எங்கேயாவது. அவ போனது நீ அப்படியே அவ கூட போயிருக்கலாம். இப்படியே தனம் குடிச்சிட்டு நேத்து வரைக்கும் உன்னோட முடிஞ்சது, இன்னைக்கு குழந்தைக்கு கொடுத்துட்டேலாம். அதான் டிரைவர் வந்துட்டாரு. ஐரா ஏன் அழுறான்? ஐரா, அப்பா கூப்பிடுறேலாம், அழாம அப்பாட்ட வாங்க. ஸ்மிதி, நீ பேஷண்ட் ஒரு தடவை போய் பாத்துரு. நாளைக்கே ஆபரேஷன் பண்ணிடலாம் தான் எனக்கு தோணுது. எதுக்கு நீ ஒரு தடவை போய் பாத்துரு? இல்ல அர்ஜுன், நீ தான் பாத்துட்டேலாம். அப்பனா நாளைக்கே ஆபரேஷன் இருக்குன்னு ஃபேமிலில உள்ளவியல்கிட்ட சொல்லிடலாம். ஹைரா இங்க பாரு. வருண் டாக்டருக்கு குழந்தை. அம்மா என்னமா ஆச்சு? உடனே அர்ஜுனை பார்க்கணும். குழந்தைக்கு என்னாச்சு சொல்லுங்க, முத செக் பண்ணனால. காய்ச்சலா? இல்லம்மா, குழந்தைக்கு தெரியாம குழந்தைக்கு அப்பா குடிச்சிட்டு இருக்கச்சுல குழந்தைக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்துட்டா போல. என்னது? 7 மாசம் ஆன குழந்தைக்கு என்னது தெரியும்? என்ன சொல்றீங்க? குழந்தைக்கு அழதுக்கு கூட முடியலம்மா. அர்ஜுனை கூப்பிடுமா உடனே. அர்ஜுன் சார் போய் கூப்பிடு. சரி, அப்ப நான் வீட்டுல உள்ளவியல் கிட்ட சொல்லிடுறேன். டாக்டர். என்ன மர்லின்? உடனே நீங்க வருவீங்களா? உடனே வருவீங்களானா? முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இல்ல, ஒரு குழந்தைக்கு ரொம்ப முடியாம வந்திருக்காவ. குழந்தைக்கு முடியாம வந்திருக்காவலாம்? வேற டாக்டர்ஸ் இருக்காவேலாம். பேபி டாக்டர் கூட இருக்காருலாம். இல்ல, அவிய உங்களை தான் பார்க்கணும்னு வந்திருக்காவ. முக்கியமா பேசிட்டு இருக்கோம்லாம், அந்த டாக்டர் பாக்கிறதுக்கு அனுப்புங்க. என்னமா அதான் சொல்லியாரலாம். இல்ல மேம், ஐரா இருக்காலாம். ஐராவா? ஐரானா வருணோட குழந்தைய சொல்றீங்களா? ஆமா, வருண் சார் குடிச்சிட்டு வந்திருக்காரு போல. ஏதோ நினைப்புல குழந்தைக்கும் கொடுத்துட்டாரு போல. என்னது? சென்னை வாங்க டாக்டர். ஐரா, பாட்டிய பாரு. ஐரா இங்க பாரு, ஏதாவது பேசு. ஐரா. அர்ஜுன், இவனை பார்த்தாலே பயமா இருக்கேன். ஐரா, மாமாவை பாரு. ஐரா, என்னதான் நடந்தது? பச்சை குழந்தைக்கு என்னத்தை தான் கொடுத்து தொலைச்சியா? ஐயோ அர்ஜுன், இந்த பைத்தியக்காரன் 1 மாசமா இப்படிதானே குடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் குடிச்சதும் காணாதுன்னு குழந்தை அழுதுன்னு சொல்லிக்கிட்டு குழந்தைக்கு எடுத்து கொடுத்துருக்கான் போல. அவன் தான் குடிப்பாதையில இருக்கான்னு தெரியும்ல. புறவு அவனுக்கிட்ட எதுக்கு குழந்தைய கொடுத்தியா? ஐயோ அர்ஜுன், குழந்தைய எடுத்துட்டு போச்சுல, நல்லாதான் எடுத்துட்டு போனான். அகல்யாதான் பாத்திருக்கான். அது பிறகுதான் எனக்கே தெரியும். ஒண்ணும் இல்லடா, மாமா வந்துட்டேல. அர்ஜுன், ஸ்மிதே ஹார்ட் பீட் எல்லாம் செக் பண்ணிட்டேன். அவளால நார்மலா மூச்சு விடுறதுக்கே முடியல. சரி, ஒண்ணும் ஆகாது, குழந்தை கூட்டிட்டு வா. இல்ல ஸ்மிதி, ரொம்ப டயர்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஏதாவது பேசினா திருப்பி பேசுவாளே, கண்ணீர் மட்டும் தான் வருதே தவிர. ஒண்ணும் இல்ல அர்ஜுன், நீ குழந்தை தூக்கிட்டு வா. ஐயோ, இவன் வேற குழந்தைக்கு ஒண்ணுன்னா நில அழிஞ்சு நிப்பானே. இவன் வேற குழந்தைகிட்ட விளையாடாத. குழந்தை மேல அர்ஜுன் உயிரா இருக்கான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். குழந்தைய வச்சுதான் காய நகர்த்தனேன்னு சொல்லிக்கிட்டு இப்ப மொத்தமா மாட்டி விட்டாலும் விட்டுருவா போலயே. இப்ப வரைக்கும் அர்ஜுன் வருண் மேலதான் கோவப்படுவான். வருண் மட்டும் இவதான் குழந்தைக்கு குடிக்கிறதுக்கு எடுத்து கொடுத்தான்னு சொல்லிட்டா பாத்துருப்பானா? என்னம்மா, குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிட்டலாம்ல. ஐயோ அம்மாடி, அப்பதாம்மா மாவு அரைக்கிறதுக்கு போயிருந்தேன். எப்ப எடுத்து குடிக்கிறதுக்கு கொடுத்தானே தெரியல. குழந்தை அழுத உடனே பாலுன்னு நினைச்சுக்கிட்டு குடி போதையில மாத்தி எடுத்து கொடுத்தானோ என்னமோ. ஐயோ இல்லாத்த, அம்மா போன தூக்கத்துல நீ அழுதுகிட்டு இருக்குதியா? அம்மா இல்லன்னு ரொம்ப கவலைப்படுதியா? ஐயோ, அம்மா இல்லன்னு தான் நானும் அழுதுகிட்டு இருக்கேன். அதனாலதான் நானும் இந்த மருந்தை குடிக்கேன். நீயும் குடி, உனக்கு இந்த தூக்கம் தெரியாதுன்னு சொல்லிதான் கொடுத்தாரு. ஐயோ, இந்த பாவி என் வயித்துல பெத்ததுக்கு அவன் பிள்ளை இன்னமும் என்னென்ன பாடுபடுத்த போறான்னு தெரியலையே. 7 மாசம் ஆன குழந்தைக்கு என்னது தெரியும்? பிள்ளைக்கு வாய் வயிறெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குமே. இப்ப பயப்படாதுங்கம்மா, குழந்தை மேல அர்ஜுன் சார் உயிரா இருக்காரு. ஸ்மிருதி மேமே இங்க தானே இருக்காவ. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. ஐரா, மாமாவை பாரு. ஐரா, அர்ஜுன் ரிலாக்ஸ். இவனுக்கு பாத்துக்க முடியலன்னா என்னத்துக்கு குழந்தைய தூக்கிட்டு போனான்? குழந்தைக்கு எதிரில யார் வந்து நிக்கா, அவனுக்கு எதிரில யார் வந்து நிக்கா, அது கூட தெரியாத லட்சணத்துல புடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். என்ன உளறான்? அவன் தானே எடுத்து கொடுத்திருக்கான். அதான் சொல்லல, அவனுக்கே ஒண்ணும் தெரியாத லட்சணத்துல இருந்திருக்கான். நீ கத்தாத, குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல. கடவுளை என் பேத்திய காப்பாத்தி கொடு. பிள்ளைக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. ஐயோ அம்மா, என் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு போனாலே. கடைசியா என்கிட்ட பேசின வார்த்தை கூட இதுதான். அம்மா, என்ன பிள்ளைய பாத்துக்கிடுங்கன்னு சொன்னா. பிள்ளைக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. கடவுளை, அண்ணி ஒண்ணும் ஆகாது, நீங்க கவலைப்படாதுங்க. நல்ல வேலை அகல்யா அப்பயாவது உள்ள போனாலே. அவர் பேச்சு சத்தம் கேட்டுதான் உள்ள போனேன்.
அப்பதான் அம்மா இல்லாததுனாலதான் அழுதியா? நானும் அம்மா இல்லாததுனாலதான் என் கவலையை மறக்கிறதுக்கு குடிச்சிட்டு இருக்கேன். நீங்க குடிச்சா கவலையை மறக்கலான்னு எடுத்து கொடுத்தாரு. ஐயோ, திருப்பி திருப்பி அதை சொல்லாதம்மா, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. பச்சை பிள்ளை இப்படி தவிக்க விட்டுட்டு இன்னைக்கு அவனுக்கு போது தெரியட்டு. இன்னைக்கு அது புறவு இருக்கு. அர்ஜுன், அர்ஜுன், ஐரா எப்படி இருக்கா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? போன வாரம் கூட வந்து சொல்லிக்கிட்டு தானே வந்தேன். அவன் தான் எப்ப பார்த்தாலும் குடி பாதையில குடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் டாக்டரா என்ன பண்ணாங்கட்டின்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. உங்களால பாத்துக்க முடியலன்னா என்கிட்ட கொடுத்து விடுங்க, நான் பாக்கலான்னு சொன்னேன்ல. இல்ல என் மருமவ எனக்கிட்ட தான் பிள்ளைய கொடுத்துக்கிட்டு போனா. அத்தனை கூட சொல்லாம அம்மா என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான். என் பியாத்திய என் மருமக பாத்துக்கிட்டதை விட நல்லா பாத்துப்பேன்னு சொன்னியா? நீங்க பாத்துக்கிட்ட லட்சணம் இதானா? ஐயோ அர்ஜுனண்ணா, இல்ல அத்தைக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கிட்ட நான் எதுனா கேட்டனா? இல்லண்ணா, அத்தையை போட்டு கத்திட்டு இருந்தியல்ல, அதான். அத்தான் தான் அம்மா போயிட்டாவெல்லாம் நானும் அம்மா போன சோகத்துலதான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ குடிச்சா உனக்கு மறக்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு. ஏய், உன்கிட்ட எதுனா கேட்டனான்னு கேட்டேன். அத்தாடி அத்தா, இல்லண்ணா அத்தையை திட்டுச்சுல எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதான். மன்னிச்சிரு அர்ஜுன், ஏன் தப்புதான். வீட்டுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஒத்தையில செஞ்சனா பிள்ளையாவை 10 நிமிஷம் பாத்துப்பான்னு நினைச்சேன். பாவி பையன் இப்படி ஒண்ணு செஞ்சு வைப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. இங்க இருங்க, நான் உங்ககிட்ட அப்பயே சொல்லிட்டேன். குழந்தைய பெத்தவளுக்கு பிறகு குழந்தைக்கு மேல எல்லா அக்கறையும் எனக்கு தான் இருக்கு. அப்பனுக்கு வேணேன்னா அறிவில்லாம இருக்கலாம், ஆனா குழந்தைக்கு ஒண்ணுனா பாத்துக்கிட்டு போக மாட்டேன்னு அப்பவே சொல்லிருக்கேன். இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க. உங்க பையனுக்கிட்ட சொல்லி வைங்க, இந்த அர்ஜுனை பாக்கிறதுக்கு ரெடியா இருக்க சொல்லுங்க. உங்க பையன் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். இந்த அர்ஜுன் இதை சும்மா விடிய மாதிரியும் இல்ல, போதைய தெளிய வச்சு ரெடியா இருந்துங்க. ஐயோ அர்ஜுன், போனதுக்கு பிறகு நானே அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். என் பேத்தி எப்படிப்பா இருக்கா? நல்லா தான் இருக்கா. குழந்தைக்கு ஆல்கஹால், அதுவும் ஒரு டாக்டர் இருக்க வீடு. அர்ஜுன், போய் உட்காருங்க, குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா ஒண்ணு, உங்க பையனை போதை தெளிச்சதை என்ன சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்க சொல்லுங்க. பாவம், இவங்க என்ன பண்ணுவாங்க? குழந்தைக்கு ஏதோ ஆயிட்டுங்கிற பயத்துல உங்ககிட்ட சத்தம் போட்டிருப்பாரு. அர்ஜுன் யோசனதெல்லாம் எனக்கு பெருசாவே தெரியலமா. என் பேத்திக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டா, இல்ல அது போதும். உங்க கூட வந்தவியெல்லாம் அதுல போய் உட்கார்ந்துருக்காவ பாருங்க, அது கூட போய் இருங்க. சரிம்மா. இந்த வருண் டாக்டருக்கு என்னதான் ஆச்சு? ஒரு டாக்டரா இருந்துட்டு ஒய்ஃப் போனதை தாங்கிக்க முடியாம இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அம்மா, இந்த சிடுமூஞ்சிக்கு இந்த குழந்தை மேல மட்டும் அப்படி என்ன ஒரு அக்கறை? குழந்தை மேல எல்லாருக்கும் இருக்க அக்கறை. குழந்தைக்கு அம்மா வேண்டாம், குழந்தைக்கு அப்பா வேண்டாம், ஆனா குழந்தை மட்டும் வேணும். இது எந்த விதத்துலதான் லாஜிக்னு தெரியல. அது வீட்டு பஞ்சாயத்து நமக்கு என்னத்துக்கு? நல்ல வேலை குழந்தைக்கு எதுவும் ஆகலையே, அது வரைக்கும் சந்தோஷம். இப்பவி டைரக்டா கேட்கிது, சரிப்பட்டு வரோன்னு நினைக்கிறியா? நீ சும்மா கேளு, ஓப்பனா உடைச்சிரு. அன்னைக்கு யாரை இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டு போனது நீதான் அர்ஜுன் சொன்னாரு. அர்ஜுன் கிட்ட போய் பிரவீன் கேட்டுட்டா அதை அவர் பாத்துப்பாரு. அர்ஜுன் அண்ணன் கிட்ட எல்லாம் போய் வாலாட்ட முடியாது, நிஜமாவே சொன்னார்ல அவரு. அப்பனா அதே போட்டு ஓட, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியான்னு மட்டும் பாப்போம். வரேன் பாரு. என்னங்கடி ரெண்டு பேரும் என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? வா பிரவீன். என்னதியா யாருக்காண்டியோ காத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு? இல்ல, நானும் பவியும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ சரி சரி, உட்காரு. என்ன பவி, தியா வீட்லயே செட்டில் ஆயிட்ட போலாம்? ஒரு பையன் நீங்களே நிலம் தியா விட்டு போனதும் தியாக்கு ஆறுதலா இருக்க மாதிரி இங்கே செட்டில் ஆயிட்டியா? நான் அவ ஸ்கூல் ஃப்ரெண்டு, நான் என் ஃப்ரெண்டுக்கு ஆறுதலா வரக்கூடாதா? வரலாமே, தாராளமா வரலாம். என்ன தியா, சாப்பிட்டியா? எதையோ பத்தி தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தியா போல ரெண்டு பேரும். நான் வந்ததும் டக்குன்னு அமைதி ஆயிட்டியா? பொட்டிக் பத்தி ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கிட்டையும் சொல்லுங்க. இல்ல பிரவீன், பொட்டிக் பத்தி எல்லாம் பேசலாம். பட்டுன்னு உடைச்சிரு. போறவு இல்ல, ஒரு மாசத்துக்கு முந்தி எல்லாரும் கோயிலுக்கு போயிருந்த நேரத்துல யாரோ வீட்டை உடைச்சிட்டு எல்லாம் வந்து அம்மம்மா வச்சிருந்த நகை எடுக்கிறதுக்கு பார்த்தாவ. எனக்கிட்டையும் தப்பா நடக்க பார்த்தாவ எல்லாம். அதான் அத பத்தி பேசிட்டு இருந்தோம். அத பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? வந்துட்டு போனவிய யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பதான் நிலன் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. ஒரு மாசம் முடிஞ்சுட்டு நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டுபிடிக்க முடியும்னு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியா? அப்படி ஏதாவது நான் சொல்லு, போலீஸ் ஸ்டேஷன்ல டைரக்டா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். இங்க பாரு, நீ பொண்ணு, இப்ப நிலனா இல்ல ஒத்தையில இருக்க, உனக்காண்டி யாரும் இல்லன்னு நினைக்காத. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சுன்னா சொல்லு, உனக்கு கூட நானும் வாரேன், நானே கூட்டிட்டு போறேன். இல்ல பிரவீன், கம்ப்ளைண்ட் பண்ணியதை பத்தி எல்லாம் பேசல. அன்னைக்கு அர்ஜுன் தானே என்ன வந்து காப்பாத்தினாரு. அர்ஜுன் போற நேரத்துல வந்துட்டு போனது பிரவீன் அப்படின்னு உன் பேரை தான் சொல்லிட்டு போனாரு. ஓ, டைரக்டா வரியா? எனது நானா? ஆமா, அர்ஜுன் ஒன்னதான் சொல்லிட்டு போனாரு. அத பத்தி தான் பவி கூட பேசிட்டு இருந்தேன். தியா, அர்ஜுன் என்னைய சொன்னாரா? நீ அதை நம்புறியா? நம்புறேன்னா நம்பலையான்னு பேச்சு இல்ல இங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அப்பா அர்ஜுன் என்கிட்ட வந்துட்டு போனது பிரவீன்னு சொன்னாரு. அத பத்தி சும்மா ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். தியா, நீ அர்ஜுன் சொன்னதை நம்புறியா? ஐயோ தியா, சின்ன வயசுல இருந்தே நான் உனக்கு எப்படி பாத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அன்னைக்கு ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னது கூட எங்க நிலனு கூட கல்யாணம் ஆயிட்டுனா என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவேன். அது பிறகு எனக்கு கூட பேச்சுவார்த்தை கூட வச்சுக்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருவேன். பொட்டிக்ல உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுனா நிலனே எல்லா ஹெல்ப்பையும் டைரக்டா நின்னு பண்ணுவான்.
என்ன மறந்துடுவேங்கிற பயத்துலதான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு சின்ன வயசுல இருந்து உன் கூடால தானே தியானா பழகிட்டு இருக்கேன். உனக்கிட்ட தப்பா நடக்க பார்த்து கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த நகையை எடுத்துட்டு போ நான் நினைப்பேனா? பொட்டிக்ல எல்லாம் என்ன கூடால எத்தனை நாள் ஒத்தையில இருந்திருக்கேன். என்னைக்காவது நான் உன்னைய தப்பா ஏதாவது பார்த்து என்னைக்காவது அப்படி ஏதாவது உனக்கு தோணி இருக்கான்? ஏந்தியா எனக்கு எப்படி மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இல்ல பிரவீன், சந்தேகப்படின்னு சொல்லல, சும்மா அதை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு தான் சொன்னேன். சத்தியமா தியா, என் அம்மா மேல சத்தியமா சொல்லாய். என் அம்மா மேல சத்தியமா அன்னைக்கு யார் வந்துட்டு போனான்னு எனக்கு தெரியாது. அது நான் இல்ல. அம்மா மேலேயே சத்தியம் பண்ணிட்டான். அப்பனா பிரவீன் இல்லையா? என்ன நீ நம்பதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேண்டி. இப்ப இல்ல, நீ எனக்கு சொந்தமாகிறது வரைக்கும் என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாது. விட்டுறவும் மாட்டேன்டி. அர்ஜுன் எதையாவது தெளிவா பேசி நீ பாத்துருக்கியா? என்னமோ சொல்ல போனா ஆளுல ஒழுங்கா மதிக்கதே கிடையாது. சாராவை தவிர அவ வீட்டுல உள்ளவர்களுக்கிட்டே பேசியது கிடையாது. அவரு கணிப்பை நம்பி வந்துட்டு போனது நான் தான் நம்புனியா? இல்ல பிரவீன், சும்மா சொல்லிட்டு இருந்தேன். அப்பனா என்ன நம்பல இல்ல நீ? என் அம்மா மேல சத்தியம் பண்ணதுக்கு பிறகு கூட என்ன நம்பல இல்ல? ஐயோ நம்புறேன் பிரவீன். அர்ஜுன் தெரியாம நீ தான் சொல்லியிருப்பாரு. நாங்க இப்ப சந்தேகமா எல்லாம் பேசலாம், சும்மா அத பத்தி பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். என்ன நம்பலன்னா சொல்லு, இனிமே இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். சரி பிரவீன். என்ன டக்குன்னு சரின்னு சொல்லிட்டா? அப்ப நம்பலையா? அச்சோ நம்பாம இல்ல பிரவீன். தேவையில்லாம மத்தவியலுக்கு எதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு. நிலனோட அம்மா, நான் உனக்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கேன், பொட்டிக்ல உன கூட பல்ல இழிச்சிட்டு இருக்கேன், அப்படி இப்படின்னு எல்லாம் இன்னைக்கு பேசினாவ. என் நிலன் போனதுல இருந்து மத்தவிய பேசியதெல்லாம் எனக்கு தேவை இல்லதான். ஆனால உனக்குன்னு இனிமே ஒரு பொண்ணு வருவா. சின்ன வயசுல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் வருணுக்கு எனக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வேற. அது ஃபேமிலி அளவுல கனெக்ட் ஆனது. இது எதுக்கு தேவையில்லாம பேசி உன் ஃபியூச்சரையும் ஸ்பாயில் பண்ணலாம்? எதுக்கு மத்தவிய பேசியதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டு? அதான் பொட்டிக்ல எனக்கு ஹெல்ப் பண்ணி எதுக்கு இருக்க நீ? பொட்டிக்ல தான் பார்க்கலாம், ஏதாவது தேவைக்கு வாரது போறதெல்லாம் ஒன்றும் இல்ல. இப்படி எனக்கு ஆறுதலுக்காக எல்லாம் வர வேண்டாம், அது உனக்கு கெட்ட பேரை தான் உருவாக்கி வைக்கும். பவி அத்தைங்க எல்லாம் இருக்காவெல்லாம். சரி தியா. ஏ பவி, நீ இருக்க தைரியத்துலதான் அவ இவ்ளோ பேசியா. இங்க பாரு தியா. கையெடு பிரவீன். ஐயோ தியா, நான் உன் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா கை எடுத்துட்டு பேச. இவனுக்குள்ள என்னமோ ஒரு தப்பு இருக்கு. நீ ஏற்கனவே நிலனை இழந்துட்டு நின்ன. உன்னை அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு வெளியே கொண்டு வரதுக்கு நாங்க எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நீ தாங்க முடியாத கஷ்டத்துல இருந்ததுனாலதான் உனக்கு ஆத்தெல்லாம் ஏதாவது சொல்லும் போது சும்மா தொட்டு பேசினது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ கனெக்ட் பண்ணி அர்ஜுன் சொன்னது சரின்னு நம்பிடாத. அத நீ நம்புறேன்னா சொல்லு, இந்த செகண்ட்ல இருந்து பொட்டிக்கு வரதை கூட நான் நிப்பாட்டிடுறேன். இல்ல, எனக்கு அது கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. நான் நம்பல, விட. ஏதாவது அவசர தேவைக்கு மட்டும் வீட்டுல என்ன தேடி வந்தா போதும், அது கூட போன் பண்ணிட்டு வந்தா போதும். தேவையில்லாம மத்தவிய பேசியதுக்கு எதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டேன்? புரியுது தியா. உன்னையும் என் கூட தப்பா பேசிச்சுலாம் எனக்கே மனசு கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு நீ வேணும் தியா. உன்கிட்ட பர்சனலா ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இத நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியாததுனால சொல்லாமலே விட்டுட்டேன். பரவாயில்ல, சொல்லு. உனக்கு அர்ஜுன பிடிச்சிருக்கா? என்ன பேசிய நீ? நான் உனக்கிட்ட எப்போது வந்து அப்படி சொன்னா? பிறகு எதுக்கு அர்ஜுன் கட்டின இந்த தாலி மட்டும் உன் கழுத்துக்கு? நிலனை காதலிச்சுட்டு இந்த கயிறை உன் கழுத்துல போட்டிருக்கும் போது ஒரு மாதிரி அருவருப்பா இல்லையா உனக்கு? ஒன்னு அர்ஜுன பிடிச்சி இந்த கயிறை உன் கழுத்துல போட்டிருந்தியானா சரி. இப்ப கூட இதை நான் சொல்லதுக்கு காரணம், ஒன்னு நிலன் போன சோகம், இன்னொன்னு அர்ஜுன் பண்ண துரோகம். இதெல்லாம் தான் உன் மனசுக்குள்ள அப்பப்ப எதையாவது தோண வைக்குது. இத கலத்தி போட்டாலாவது உன் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. இல்லன்னா அர்ஜுன் வீட்டுல போய் அர்ஜுன் கூடால வாழ நினைக்கணும். ரெண்டும் இல்லாம யாரை ஏமாத்ததுக்காண்டி உன் கழுத்துல இப்படி போட்டிருக்கேன்? நீ சொல்லது சரிதான் பிரவீன். அர்ஜுன் இதை கட்டிட்டாரேன்னு சொல்லிட்டு அர்ஜுன் கூட வாழ போறதா எல்லாம் இல்ல. ஆனா இதை நான் போட்டிருக்கிறதுக்கு காரணம் என் அம்மா. எனக்கு இதுதான் பாதுகாப்புன்னு அவைய நம்பிட்டு இருக்காவ. இத போட்டிருக்கிறதுனால எனக்கு பெருசா எந்த பாதிப்பும் இல்ல. என் மனசு ஏத்துக்கிட்டாதானே பிரச்சனை. என் மனசு ஏத்துக்காது. இதை நான் போட்டிருக்கிறதுனால அம்மாக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா நான் எதுக்கு கலத்தி போடணும்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கயிறை நான் போட்டிருந்தாலும் என் மனசுல இருந்து நிலனை யாராலையும் அழிக்க முடியாது. கலட்டி போட்டாலும் என் மனசுல நிலன் தான் இருப்பான். இதை போட்டிருக்கிறதுனால எல்லாம் என் மனசு மாற போறது இல்ல. ஆனா அம்மா மனசு சந்தோஷப்படுது, அவியலுக்காண்டி தான் போட்டிருக்கேன். புரியுது தியா. என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு. பரவாயில்ல. சரி தியா, பாக்கலாம். வரட்டா? பவி அவங்க அம்மா மேலேயே சத்தியம் பண்ணிட்டான். அம்மா மேலேயே சத்தியம் பண்ணிட்டான்ல, அப்பனா அவனா இருக்காது. நீ ஃப்ரீயா விடு. வேற யாரா இருக்கோண்டி? யாரா இருந்தா என்ன? அதுதான் நடந்து முடிஞ்சு 1 மாசத்துக்கு மேல ஆகுதுல்ல, விடு. நிலன் என் கூடால இருக்கும்போது எதை பத்தியுமே எனக்கு கவலை இல்ல. நிலன் போனதுக்கு பிறகு எங்க எல்லாரும் சேர்ந்து வேற ஏதாவது வாழ்க்கை எனக்கு அமைச்சு குடிக்கதான் நினைச்சு என் மனசுல இருக்க நிலனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்க. அதனாலயே அப்ப பயப்படாத விஷயத்த பத்தி எல்லாம் யோசிச்சு இப்ப பயந்துகிட்டு இருக்கேன். நீ ஏன் பயப்படுற? ஃப்ரீயா விடு. மனசில் வீடு கட்டி வீட்டுக்குள்ள கூடு கட்டி கூட்டுக்குள்ள என்ன கட்டி அடைச்சிட்டியே. ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மச்சி எஃப்எம். நான் தான் உங்கள் ரிஹானா.
இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கால் யார் பண்ணிருக்கான்னு பார்க்கலாமா? அவங்க வாய்ஸ கேட்டு ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது. என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை அவங்க ஃபேமிலியில உள்ள பிரச்சனைனாலயோ இல்ல வீட்ல உள்ளவங்களுக்கு பிடிக்காமலோ இந்த வேலையை விட்டுருப்பாவளோ? எப்படி தெரிஞ்சுக்கிறது? அர்ச்சனா, வா பவி உட்காரு. என்ன உன் புருஷனால ஏதாவது பஞ்சாயத்தா? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். சரிம்மா உட்காரு. இரு சாரா கிட்ட காஃபி எடுத்துட்டு வர சொல்லேன். இல்ல காஃபி எல்லாம் வேண்டாண்ணா. உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு போலாம். அதனால ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைச்சிட்டு தான் வந்திருக்கேன். பரா பவித்ரா தெளிவில்லாம வந்திருக்கா. அண்ணே விளையாட்டு இல்ல. சரிம்மா என்னன்னு சொல்லு. இல்ல தியா கிட்ட. தியா கிட்ட என்ன? இல்ல அன்னைக்கு யார்கிட்ட இருந்தோ அவளை காப்பாத்துனீங்கல்ல, வர வரத்துல வந்துகிட்டு போனது பிரவீன்னு சொல்லிருக்கீங்க. உன் ஃப்ரெண்டு தான் ரொம்ப அறிவாளியாச்சே. வந்துகிட்டு போனது எவனா அவளுக்கு என்னமா கண்டுபிடிக்க முடியலையா? வந்துகிட்டு போனது யாருன்னு எங்க யாருக்குமே தெரியல. ஓ. அதான் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அதான் உங்ககிட்டே நேரா கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சொல்லு என்ன? ஒன்னும் இல்ல, எனக்கு புதுசா தியா என்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி ஷேர் பண்ணா. என்னவா? இரு ஒரு நிமிஷம், நான் டிவி ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப சொல்லு. இல்ல நிலன் இருக்கிறது வரைக்கும் தியாவை அப்படி டச் பண்ணி பேசியதெல்லாம் வச்சுக்கிட மாட்டானா. நிலன் போனதுக்கு பிறகு ஆறுதல் சொல்லிங்கிற பேர்ல திடீர்னு மேல கை வச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானா. சரி, ஏன் உன் ஃப்ரெண்டுக்கு வாய் இல்லையா இல்ல கைதான் இல்லையா? அது ஒண்ணும் இல்ல, என்கிட்ட இன்னைக்கு சொன்னான். அப்பதான் அன்னைக்கு அர்ஜுன் வேற வந்துட்டு போனது பிரவீன்னு சொன்னாரு அப்படின்னு சும்மா சந்தேகப்படிய மாதிரி சொல்லிட்டு இருந்தா. அவனுக்கிட்டே நேரா கேட்டலாம்னு நினைச்சு இன்னைக்கு கேட்டோம். ஆனா அவ அம்மாக்கு மேல எல்லாம் சத்தியம் பண்ணி, அம்மா மேல சத்தியமா நான் இல்லவே இல்ல அப்படின்னா, இப்ப கூட நீ நம்பலனா இனிமே உன் பொட்டிக்கு வரல அப்படின்னு எல்லாம் பேசிட்டான். ஓ, அப்பா அவர் இல்லையா இருக்கும், வேற யாராவது தான் இருக்கும். நான் தான் தப்பா நினைச்சிருப்பேன். ஏன்னா அம்மா மேல சத்தியம் பண்ணிட்டாருலாம். கலாய்க்காதுங்கண்ணா. இல்லம்மா, அவர் அம்மா மேலேயே சத்தியம் பண்ணிருக்காரு. நான் கூட நம்பினேன் முத. புறவு என்ன, அவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்லனா அது பிறகு என்னமோ கேஷுவலா பேசிய மாதிரி கண்ணத்தை தொட்டெல்லாம் பேசிட்டு இருந்தான். தியா ஏற்கனவே நிலன் இறந்து போனதுல இருந்து வெளியே வரல. யாரு, உன் ஃப்ரெண்டா? அண்ணே. சரி மேல சொல்லு. அது மட்டும் இல்லாம சம்பந்தமே இல்லாம அர்ஜுன் கட்டியிருக்க தாலி என்னமோ என்னத்துக்கு கழுத்துல போட்டிருக்க, அத கழட்டி தூக்கி போட்டுரு. போட வேண்டியதானே உன் ஃப்ரெண்டுக்கு. அண்ணா. இல்லம்மா, அது என்னத்துக்கு? அவன் தான் சொல்லிட்டான் இல்ல, அவன் அம்மா மேல சத்தியம் பண்ணி நான் இல்லன்னு அடிச்சு பேசினவன். அப்படிப்பட்ட உத்தம புத்திரர் சொன்னா கேட்டுதானே ஆவணும். உன் ஃப்ரெண்டுக்கு அங்க மூளை வேலை செய்யறியா? அண்ணே அவளே பாவம். அப்படிதான் இருக்கும் பாக்கிறதுக்கு. இப்ப என் சந்தேகம் என்னன்னா, எனக்கு அவன் தேவையில்லாம இந்த தாலியை கழட்டி போட்டுரு, அப்பயாவது உன் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். தேவையில்லாத பத்தி எல்லாம் அவன் எதுக்கு பேசணும்? இது உனக்கு தோணுச்சா இல்ல உன் ஃப்ரெண்டுக்கு தோணுச்சா? இல்ல எனக்கு தோணுனதுனாலதான். அதானே பார்த்தேன். அங்க இருக்கிறதுக்கு தான் அந்த அளவுக்கு விவரம் இல்லையே. எனக்கு என்னமோ தியா அங்கிருந்து இந்த வீட்டுக்கு வந்தாள்னா அவளுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு தோணுது. என்னது, இந்த வீட்லயா? ஆமா, அங்க இருக்கிறது பிரவீன்னால அவளுக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு தோணுது. இப்ப எனக்கு சந்தேகம் என்னன்னா, இந்த பிரவீன் நல்லவனா கெட்டவனா? நல்லவர்னா கொஞ்சம் இல்ல, ரொம்ப ரொம்ப நல்லவர். இப்படி ஒரு நல்ல பிள்ளைய எந்த அம்மாவும் வளர்த்து விட்டுருக்க மாட்டாவ. அதான் டக்குன்னு அம்மா மேல சத்தியம் எல்லாம் பண்ணது. அந்த அளவுக்கு பிரமாதமானதுதான் அவங்க அம்மாவோட வளர்ப்பு. இவன் நல்லவனா கெட்டவனா? உன் புருஷன் நல்லவனா கெட்டவனா? புருஷன் எல்லாம் இல்ல, என்னமோ ஒரு மாசம் இருக்கலாம். அவன் நல்லவன் தான். அப்படியா? சும்மா எனக்கு வேற பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடைக்கான்லாம் சொல்லுவானே தவிர பொண்ணுங்க கிட்ட எல்லாம் நான் அப்படியெல்லாம் கவனிச்சது இல்ல. அந்த வகையில நல்லவன், வேற ஒண்ணும் இல்ல. பயப்படாத, உன் பதில வச்சு லாக் பண்ணிடுவேன் ஒண்ணு. இவன் நல்லவனா கெட்டவனா அதை மட்டும் சொல்லுங்களேன். ஏன், அவனுக்கிட்ட இருந்து உன் ஃப்ரெண்ட காப்பாத்துதுக்கா? ஆமா, அவளே இப்ப ஏற்கனவே பல டென்ஷன்ல இருப்பா. யாரு, உன் ஃப்ரெண்டு? எனக்கு என்னமோ இன்னைக்கு நீங்க ஓவரா கலாய்ச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்ல, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் எப்படிப்பட்டவங்க, யார் மனசு எப்ப எப்படி போகும், இது எதுவுமே தெரியாத அப்பாவி பிள்ளையா இருக்க இல்ல. அதான். ஆனா பரவாயில்ல, அட்லீஸ்ட் உனக்கு அவன் நல்லவனா கெட்டவனானாவது சந்தேகம் வந்திருக்கேன். பதில சொல்லுங்க அண்ணா, நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க அவன் தான் அப்படின்னு? அம்மா, நான் சும்மா போற போக்குல அடிச்சு விட்டான். அப்ப பிரவீன் இல்லையா? இல்லம்மா, நீ கிளம்பு. அப்ப எதுக்கு தேவையில்லாம கண்ணத்தை தொடுறது தொடுறது? எனக்கு என்னமோ ஒண்ணும் சரியா படல. சரிண்ணே, நான் கிளம்பேன். கொண்டு விடணுமா இல்லனா? இல்ல இல்ல, என் ஸ்கூட்டில தான் வந்திருக்கேன். சாரா, சாரா. என்னண்ணே? ஒன்னும் இல்ல, அண்ணனுக்கு இன்னைக்கு 2 வேலை இருக்கு. ஒண்ணு வருண் வீட்டுக்கு போய் ஒரு சின்ன கட்ட பஞ்சாயத்து இருக்கு. அண்ணே அத்தான் பாவம், ஏற்கனவே அக்கா இறந்து போன இதுல இருக்காரு. குழந்தைக்கு பால் நினைச்சுக்கிட்டு எதையாவது எடுத்து கொடுத்துருப்பாரு. அதை பத்தி எல்லாம் நீ எதுக்கு கவலைப்பட? சின்ன ஒரு பஞ்சாயத்து தான், முடிச்சிட்டு சென்னான்னு வந்துருவேன். அது பிறகு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. எங்க அண்ணே? நீ தான் கொஞ்சம் சாரி எல்லாம் எடுத்து வச்சிருந்தியே, அதுக்கு மேட்சிங்கா பிளவுஸ்க்கு ஆரி போடணும்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்த எல்லாம். ஆமா அண்ணே.
அது பிறகு என்னமோ கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொன்னேன். அண்ணே நம்ம டவுனுக்கு போறோமா துணி எடுக்கிறதுக்கு? எதுக்கு டவுனுக்கு போனோம்? ஆரி போடுறதுக்கு ஆள் இருக்காவ. பொட்டிக் வச்சு சாரி எல்லாம் அவங்க ஓன் டிசைன்லயே பண்ணிட்டு இருக்காவ. ஒன்னு பண்ணலாம், தியா பொட்டிக்கே போயிடலாம். அண்ணே நிஜமாவா? ஆமா, ஏன் வேண்டாமா? இல்ல அங்கே போலாம். அண்ணா நம்ம ஒத்தையில போக வேண்டாம். வேற துளசிக்கெல்லாம் துணி எடுக்கணுமா? எல்லாரையும் கூட்டிட்டு போமா? இல்லம்மா, இந்த வீட்டுல உள்ள வீடு எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம். கவின் கிட்ட சொல்லி தியா பொட்டிக்ல எப்ப ஈவினிங் பிரவீன் இருக்கானோ அவன் இருக்கான்னு சொல்ல சொல்லு. பொட்டிக்ல பிரவீன் இருக்க நேரத்துக்கு போலாம். அண்ணே அந்த ஆள் சும்மா ஹெல்ப் பண்ணியதுக்கு தான் அங்க இருப்பாரு. அந்த ஆள் இருக்க நேரத்துக்கு என்னத்துக்கு போனோம்? நம்ம அண்ணி இருக்க நேரத்துக்கு போலாம். அப்பதான் டிசைன்லாம் நிறைய காமிப்பாவ. சாரி கூட புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிப்பாவ எல்லாம். இல்ல சாரா, ஏற்கனவே இன்னைக்கு காலையில கூட பார்த்தேன். அந்த பொட்டிக்ல இருந்துட்டு உன் அண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கியா, பல்ல காட்டிக்கிட்டு இருக்கியா, அப்படி இப்படின்னு பேசினவ. நம்ம வேற ஆள் இல்லாத நேரத்துல போனா தப்பா எடுத்துப்பாவ எல்லாம். அதான் பிரவீன் இருக்க நேரமா பார்த்து போலாம். நீ என்ன பைத்தியமா? அண்ணே அண்ணி கழுத்துல நீ கட்டின தாலி கிடக்க. இருந்துட்டு போட்டும் சாரா, நம்ம போறதுனால தேவையில்லாம யாரும் தப்பா பேசிடக்கூடாதுலாம். சரி அண்ணே, நீ அண்ணி போட்டிக்கே கூட்டிட்டு போறேன்னு சொன்ன பாத்தியா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் இன்டர்நெட்ல போய் நிறைய ஆரி மாடல் எல்லாம் பார்த்து வைக்கேன். ஊர்ல உள்ள பொண்ணுங்களை தப்பு தப்பா கிண்டல் பண்ணாலே நான் சும்மா விட மாட்டேன். ஆனா நீ... ஹலோ, டிஎஸ்பி ரோஹித் சார் தானே? ஆமா, நீங்க? நான் அர்ஜுன். ஓ சாரி, உங்களுக்கு அர்ஜுன்னா யாருன்னு தெரியாதுல்ல? இல்ல அர்ஜுன் சாராவோட அண்ணன் தானே. துளசியோட அண்ணனான்னு கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இது என்ன சாராவோட அண்ணன்? ஹலோ, சார் சொல்லுங்க. நிறைய அர்ஜுனை பாத்திருப்பீங்க எல்லாம், அதான் ஞாபகம் இருக்காதோன்னு நினைச்சேன். இல்ல அர்ஜுன், சாராவோட அண்ணனை தெரியாம இருக்குமா எனக்கு? ஹலோ, சார் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருப்பீங்களா? ஆமா அர்ஜுன், என்ன? ஒன்னும் இல்ல, ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு விஷயம். என்ன சொல்லுங்க. பர்சனலா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியுமான்னு கேள்வி கேக்குறீங்க, என்னன்னு சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்கும்போது குழந்தைக்கு குடிக்கிறது கொடுத்துட்டாரு. இது தப்பு இல்லையா? ரொம்ப தப்பு சார். குழந்தை வயசு என்ன? 7 மாசம் ஆன குழந்தை. 7 மாசம் ஆன குழந்தைக்கா? ஆமா, கம்ப்ளைண்ட் பண்ணா அவரை உள்ள தூக்கி கூட வைக்கலாம்ல. ஆமா அர்ஜுன், கண்டிப்பா. அப்பனா இன்னைக்கு சாயந்தரம் என் கூடால ஒரு இடத்துக்கு வர முடியுமா? ஏன்னா அர்ஜுன், யாரையாவது தூக்கி உள்ள வைக்கணுமா? யார் என்ன பண்ணான்னு சொல்லுங்க. நீங்க வரணும்லாம் இல்ல, நான் பாத்துக்கலாம். இல்ல உங்க மூலமா எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அதுக்காக தான். அப்படியா? ஓகே அர்ஜுன், நான் வரேன். ஓகே சார், தேங்க்யூ. நான் வச்சிரவா? என்ன அர்ஜுன், நான் உங்களை பேர் சொல்லி தானே கூப்பிடேன். சும்மா ரோஹித்னே கூப்பிடுங்க. இல்ல டிஎஸ்பி எப்படி? நீங்க சாராவோட அண்ணன், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. துளசியோட அண்ணன் சொல்லியதுல ஒரு நியாயம் இருக்கு, அர்த்தம் இருக்கு. இது என்ன சாராவோட அண்ணன்? ஹலோ அர்ஜுன். ஓகே ரோஹித், நீங்க வந்தா போதும், மத்தத நான் பாத்துக்கலாம். சரி அர்ஜுன். பர்றா, யாழோட அண்ணன் எனக்கு போன் பண்ணிருக்காரு. அவளை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா அது முடியாத காரியம் போல. நம்ம ஏன் மச்சான கரெக்ட் பண்ணக்கூடாது? உங்க ஆட்டத்தை ஆடதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க, என் ஆட்டத்தை நான் ஆட ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்னு தெரிய வேண்டாமா?